Deleting a temporary bag in IPVS. This is the next topic what we are going to see. Sometimes ஒரு பேக்கில் எந்த ஆர்டிக்கிளுமே இருக்காது, ஆனால் நம்ம தவறுதலாக ஒரு பேக்கை க்ரியேட் பண்ணிடுவோம். பேக்கை க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம ரியலைஸ் பண்ணுவோம் அதில் எந்த ஆர்டிக்கிளுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. தென் வி வில் லீவ் த பேக் ஆஸ் இட் இஸ், அதை அப்படியே விட்டுருவோம். இது அந்த டைமில் எந்த எரருமே தெரியாது. பட் நம்ம கடைசியாக பாயிண்ட் ஆஃப் சேல் ஷிஃப்ட் எண்டு பண்ணும்போது, டே எண்டு பண்ணும்போது தேர் ஆர் சம் பேக்ஸ் பெண்டிங் அப்படின்னு மெசேஜ் வரும். அப்போது பேக் ஏதாவது டெஸ்பேச்சுக்கு பெண்டிங் இருக்கா அப்படின்னு பார்த்தா டெஸ்பேச்சுக்கும் எது பெண்டிங் இருக்காது. பட் இந்த டெம்பரரி பேக் வில் பிளாக் த டே எண்ட் ஆஃப் பாயிண்ட் ஆஃப் சேல். இப்போது இந்த டெம்பரரி பேக் வந்து எப்படி டெலீட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு லெட் மீ ஷோ ஹவு த டெம்பரரி பேக் இஸ் கிரியேட்டட். ஸோ இப்போ நான் பாயிண்ட் ஆஃப் சேல் பேக் ஆஃபீஸில் லாகின் பண்ணியிருக்கேன். பாயிண்ட் ஆஃப் சேல் பேக் ஆஃபீஸில் தேர் இஸ் IPVS க்ளோஸ் பேக். க்ளோஸ் பேக்கில் நான் வந்து ரெகுலராக சேலம் டிடி கட்டுறேன். சேலம் டிடின்னு செலக்ட் பண்ணிவிட்டு வழக்கம் போல் பார்சல் பேக் அப்படின்னு சூஸ் பண்ணுறேன். க்ரியேட் பேக் கொடுத்துட்றேன். ஸோ ஒரு டெம்பரரி பேக் இஸ் க்ரியேட்டட். ஆனால் அப்புறம் தான் பார்க்குறேன் இந்த இடத்துல எந்த ஆர்டிக்கிளுமே இல்லை. ஸோ இன்றைக்கி நிறைய ஆர்டிக்கிள் புக் ஆகிருக்கு, ஆனால் சேலம் டிடிக்கு கட்டுற மாதிரி எந்த ஆர்டிக்கிளுமே இல்லை. நான் உடனே என்ன பண்ணுவேன், திருப்பியும் அடுத்த இதுக்கு போய்டுவேன். அடுத்தது வேறு எந்த என்டிடி கட்டணுமா, L1R கட்டணுமா, ஜஸ்ட் என்டிடின்னு செலக்ட் பண்ணிவிட்டு ஐ வில் சூஸ் ரெஜிஸ்டர்ட் பேக். ஐ வில் க்ளோஸ் திஸ் பேக் ஆல்சோ. ஆனால் நான் கடைசியாக டே இன் பண்ணும்போது என்ன சொல்லுவோன்னு கேட்டிங்கன்னா, தேர் ஆர் சம் டெம்பரரி பேக். ரெஃப்ரெஷ் கொடுக்குறேன். நான் கடைசியாக டே இன் பண்ணும்போது தேர் ஆர் சம் டெம்பரரி பேக்ஸ் அப்படின்னு எனக்கு எரர் தரும். டே இன் பண்ணுறது பின்னாடி பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி எரர் வந்தால் எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். நீங்கள் IPVSல போகணும், கிளிக் க்ளோஸ் பேக். ஓகே, இப்போது இந்த இடத்துல ட்ராப் டவுன் பாருங்கள், டெம்பரரி பேக் லிஸ்ட். நீங்கள் க்ரியேட் பண்ணி விட்ட பேக்கெல்லாம் இங்கே இருக்கும். கிளிக். ஓகே, இந்த பேக் ஹைலைட் ஆகிடுச்சா? நவ் டெலீட் த பேக். இது ரொம்ப 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 சிம்பிளான ஒரு டாஸ்க். இதை டெலீட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் டெம்பரரி பேக் இஸ் சக்ஸஸ்ஃபுல். ஸோ நீங்கள் ஒரு ஆஃபீஸில் IPVS டெஸ்பேச் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் ஈவினிங் போகும்போது இந்த இடத்துல எந்த பேக்கும் இல்லையா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். இங்கே ஏதாவது பேக் இருந்தது அப்படின்னா அந்த டெம்பரரி பேக்கை டெலீட் பண்ணிட்டு தான் போகணும். இதை இப்படியே விட்டுட்டு போயிட்டோம் அப்படின்னா சூப்பர்வைசர் வந்து எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் கடைசியாக டே இன் பண்ணும்போது அவருக்கு அந்த எரரை ஃபேஸ் பண்ணுவார். ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் டெலிஷன் ஆஃப் டெம்பரரி பேக். இதில் இன்னொரு டாபிக் இருக்குது, கண்டினியூஷன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேக் கிரியேட்டட் பை சம் அதர் யூசர். வேறு ஒரு யூசர் க்ரியேட் பண்ண டெம்பரரி பேக்கை நீங்கள் டெலீட் பண்ண முடியாது. சம்டைம்ஸ் உங்கள் ஆஃபீஸில் ரெண்டு பேர் ஒர்க் பண்ணுறாங்க IPVSல. ஒருத்தர் பேக்கெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு அவர் வீட்டுக்கு கிளம்பி போயிடுறார். டெம்பரரி பேக் க்ரியேட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு கிளம்பி போயிடுறார். லெட் மீ ஷோ. இப்போ நான் பாயிண்ட் ஆஃப் சேல் காட்டுறேன். லாக் அவுட் பண்ணிடுறேன், வெளியில் வந்துடுறேன். பாயிண்ட் ஆஃப் சேல் பேக் ஆஃபீஸில் வந்து லாக் அவுட் பண்ணிடுறேன். I will clearly explain. See, in the user 17 அப்படிங்கிற யூசர் ஸோ இந்த 17 அப்படிங்கிற யூசர் ஒரு டெம்பரரி பேக்கை விட்டுட்டு வீட்டுக்கே போயிட்டார். எல்லா வேலையும் முடிச்சிட்டாரு. அவருக்கு தெரியல, கவனக்குறைவாக என்டிடி பேக் க்ரியேட் பண்ணுறாரு. he is creating a parcel bag. Temporary bag is created. அதுக்கப்புறம் இதில் எந்த ஆர்டிக்கிளும் இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஓகே இதில் ஆர்டிக்கிள் தான் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் லாக் அவுட் பண்ணிடுறாரு. ஓகே, இப்போது இந்த 17 யூசர் வீட்டுக்கே போயாச்சு. போன பிறகு சூப்பர்வைசர், வேற ஒரு சூப்பர்வைசர் வேறு ஒரு ஆப்ரேட்டர் அல்லது சூப்பர்வைசர் 18 நம்பர் பார்த்துக்கோங்க, 218. இவர் டே இன் பண்ண போகிறாரு. தேர் ஆர் சம் டெம்பரரி பேக்ஸ் பெண்டிங் அப்படின்னு சொல்லுது. இவர் ஒன்று என்ன பண்ணார், தன்னோட யூசரில் க்ளோஸ் பேக்கில் போயிட்டு ஏதாவது டெம்பரரி பேக் இருக்கான்னு பார்க்குறாரு. தேர் இஸ் நோ டெம்பரரி பேக். ஆனால் இந்த பேக்கு 17 அப்படிங்கிற யூசர் க்ரியேட் பண்ணி டெம்பரரியாக விட்டுட்டு போனது.
இப்போது ஒன்று நீங்கள் 17 யூஸரை கூப்பிட்டு அவர் லாகின் பண்ண சொல்லி அவரோட டெம்பரரி பேக்கை டெலீட் பண்ண சொல்லணும். பட் நீங்கள் டெலீட் பண்ண முடியாது. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, யூ ஹாவ் டு ரீஅசைன் த பேக். அவர் கிரியேட் பண்ண டெம்பரரி பேக்கை நீங்கள் ரீஅசைன் பண்ணி உங்களோட டெம்பரரி பேக்கை கன்வெர்ட் பண்ணிக்கணும். தட் இஸ் யூசர் 17 கிரியேட் பண்ண டெம்பரரி பேக்கை ரீஅசைன் பண்ணி நம்பர் 18 அந்த பேக்கை அவரோட டெம்பரரி பேக்கை கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டெலீட் பண்ணார்னா டெலீட் ஆகும். இது எப்படிங்கிறது பார்ப்போம். எப்படி அதை ரீஅசைன் பண்ணலான்னு பார்ப்போம். கிளிக் ஐபிவிஎஸ். அதில் ரீஅசைன் பேக் அப்படின்னு ஒன்று இருக்குது பாருங்கள், ஆப்ஷன் ரீஅசைன் பேக். கிளிக் ரீஅசைன் பேக். யூசர் ஐடி 17 அப்படின்னு காட்டுது பாருங்கள். 17ல் கிரியேட் பண்ண ஒரு டெம்பரரி பேக் இட் இஸ் தேர். கிளிக் அண்ட் ரீஅசைன் இட் டு 18. எந்த யூசர் அவைலபிளாக இருக்காங்களோ அந்த யூசருக்கு ரீஅசைன் பண்ணிடுங்க. இப்போ என்ன நடக்குது? we are reassigning the bag created by user 17 to user 18. Click submit. Now the temporary bag is reassigned to 18. இப்போ IPVSல close bag. இப்போ பாருங்க 17 கிரியேட் பண்ண நம்பர்ஸ் யூசர் 17 கிரியேட் பண்ண டெம்பரரி பேக் இஸ் அவைலபிள் ஃபார் யூசர் 18 ஃபார் டெலிஷன். இப்போ நீங்கள் இதை டெலீட் பண்ணலாம். ஓகே, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டெப். சம்டைம்ஸ் நீங்கள் எல்லா வேலையும் கரெக்டாக முடிச்சிடுவீங்க. இந்த ஒரு டெம்பரரி பேக்கால் உங்கள் ஆஃபீஸ் வந்து டேன் பண்ண முடியாமல் தள்ளப்படுற சூழ்நிலை வரும். ஸோ அந்த டைமில் இந்த ரீஅசைன் பேக் அப்படிங்கிற ஆப்ஷன் தான் உங்களுக்கு கை கொடுக்கும். தேங்க்யூ.